ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அங்கே விடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து தீட்டு கட்டுறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆட்டா பாவீங்களா, இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன தான் வந்து கொழுப்பு இருந்தால் வந்து அவள் வந்து எப்படி இருந்தால் என்ன, உனக்கு என்ன வந்து உனக்கு வந்து வந்துச்சு, நீ வந்து சும்மா வந்து உன் வீட்டில் வந்து உன் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. மல்லியை வந்து அந்த இடத்துலையும் வந்து சும்மா வந்து இருக்கக்கூடாது, அவளை வந்து பழி வாங்கி வந்து ஆகணும், அவளை வந்து கொன்றுணும் அப்படின்றது வந்து உன்னுடைய பிளானாக இருந்தால் நம்ம விஜய் வந்து என்ன வந்து விரல சூப்பிட்டு வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? ராஜேஸ்வரி, நீ வந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு. உன்னுடைய தவறை வந்து திருத்திக்கோ. உனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து மல்லியை வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆளை வந்து அங்கே வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்க. அதை வந்து நீ வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ நீ வந்து அதை முதல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம விஜய் வந்து செம டென்ஷன் ஆகிடுவார். அதுவும் இல்லாமல் அவங்க ஹனிமூன் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து உனக்கு வந்து என்ன அப்படி வந்து பண்ணிட்டாங்க, கெடுதல் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அவ்வளோ வந்து அவங்க மேலே வந்து கொலவெறியாக வந்து இருக்க. உனக்கு வந்து என்ன தான் வந்து நல்லதே வந்து பண்ணியிருந்தாலுமே வந்து நீ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டே வந்து இருந்தாலையும் நீ வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் ராஜேஸ்வரி. நீ பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹனிமூன் போன இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்காரு. அந்த கிழவனை வந்து பார்த்தா பொக்கவாய் கிழவன் மாதிரி வந்து இருந்துட்டு, அவனை வந்து நம்பிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு பண்ணுற பிளான் இருக்கே, ஐயோ ஐயப்பா தாங்க முடியலடா சாமி. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அடிக்கு வந்து ஹூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து காற்றுல வந்து வாயிலே வந்து காற்று ஊதுனா வந்து பறந்து போய் வந்து உளுந்துருவான் போல இருக்குது. அவன் வந்து இந்த இடத்துல வந்து மல்லியை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்கு வந்து பிளானை வந்து போட்டு வந்து வச்சுருக்கானா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் ஒரு கன்றாவையும் வந்து புரியல. ஆனால் அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஏதோ வந்து பயங்கரமாக வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்கான். இந்த இடத்துல என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்களா, யாருக்கும் தெரியாமல் தட்டையுமே தெரியாமல் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுறேன் மேடம். நீங்கள் வந்து சொன்னபடி வந்து அமௌண்ட்டை மட்டும் போட்டு விட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட இருந்து யார் யார் வந்து காசு வாங்கணுமோ எல்லாரும் வந்து வாங்குங்க. யார் யாருக்கு வந்து காசு வேணுமோ வா, நான் வந்து மல்லியை வந்து எதானா வந்து பண்ணுறேன். நீ மல்லியை எதனா பண்ணுறியா, இந்த 2,00,000 உனக்கு. நீ மல்லியை வந்து தீர்த்து கட்டுறேன், இந்த 5,00,000 உனக்கு. மல்லிக்கு வந்து நான் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கேன் வாழ்நாள் ஃபுல்லாக, இந்த 10,00,000 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க போல். நீ காசை வந்து கொடுத்துட்டானா இரு, எதானா பண்ணிட்டு இரு. ஆனால் நீ வந்து சத்தியமாக வந்து உருப்படாமல் தான் வந்து போவே தவிர நீ வந்து என்றைக்குமே வந்து அந்த காசை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே வந்து பெருசாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான ஒரு இதை வந்து மார்க்கத்தை வந்து நீ வந்து உண்டாக்க மாட்டேன். அவளை வந்து எப்படி வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்றதுலே வந்து உன்னுடைய பணத்தெல்லாம் வந்து தீர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து நடுத்தருக்கு தான் வந்து நிற்கணும். அதை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படணும். சரி ஓகே, ஹனிமூன் போனவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு வேலையில் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ராஜேஸ்வரி வந்து திட்டத்தை வந்து போட்டு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியலையே. அந்தளவுக்கு வந்து பயத்தை வந்து உண்டாக்கி வச்சுருக்கா. எந்த நேரத்தில் வந்து மல்லிக்கு வந்து ஆபத்தை வந்து ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவனை பார்த்தா வந்து இந்த ராட்சசன் படத்தில் கிழவன்லாம் வந்து டார்ச்சர் வந்து கொடுப்பானே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் போல் இருக்குது. எப்பா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் பொம்மையை வச்சு அப்படியே வந்து ராட்சசன் மாதிரி வந்து கில் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து எதுவுமே தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து போயிடுவானா. இல்லை பரியேறும் பெருமாளில் வந்து ஒரு கிழவன் வந்து எல்லாரையும் வந்து தீர்த்து கட்டுவானே அந்த மாதிரி வந்து ஒரு கிழவனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி விட்ருவானான்னு சொல்லிட்டு வந்து பயமாக இருக்குது. இந்த நாளில் வந்து யாரை வந்து நம்புறது, யாரை வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இவங்களெல்லாம் வந்து பார்த்தாலே இப்போது வில்லன் கூட வந்து ஒரு ஏஜ்டான வில்லனை தான் வந்து எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுறாங்களே தவிர யாரையும் வந்து இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு 20 வயசு 30 வயசு 35 வயசில் இருக்கிறவங்களெல்லாம் கூட வந்து சூஸ் பண்ணுறதில்ல. நல்ல ஏஜ்டு பர்சன் தான், அவங்களுக்கு தான் வந்து என்ன கேஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்று வந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் அவங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. அப்படி மட்டும் இருந்ததுன்னா அதுதான் வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க, ஏஜ்டு பீப்புளை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.